வானர சேனையின் மீது அவ்வளவு நம்பிக்கை. தன்னுடைய சக்திகளை எண்ணி ஆணவத்தில் இருக்கும் ராவணன் வாலியின் முன்பு தோன்றும் சூழ்நிலையில் அவனது சக்திகள் திரும்பிவிடு. இப்பொழுதும் காலம் உள்ளது. இந்த யுத்தத்தில் நீ தோல்வியடைந்ததற்கு இன்னும் யுத்தமே துவங்கவில்லை. ஆனால் அதற்குள் என் மீதுள்ள அச்சத்தில் அறிவேன். சனியின் உணர்வுகளை நான் அறிவேன். ஏதோ குரல் சனியை அழைத்துக் கொண்டிருக்கிறது. உருவாக்கும் பணியினை துவங்கிவிட்டேன் மகாதேவா. இந்த தண்டம் இனி கர்ம பலனை அளிக்கும் சனியின் தண்டமாக விளங்கும். இனி மெல்ல மெல்ல சனியின் தண்டத்துடன் சனியினுடைய உறவானது மேம்பட ஆரம்பித்தல்ல, மாறாக இது பிரபஞ்சத்தின் நன்மைக்கானதாகும். அனைத்து சேனைகளும் இந்த யுத்தத்திற்கு தயார். நாங்கள் இந்த மாபெரும் யுத்தத்திற்கு தயார். இந்த சங்கொலியை கேட்டீர்களா மகாதேவா? தங்களால் இயலாது. நான் அவனை தாக்குவதையும் தங்களால் தடுக்க இயலாது மகாதேவா. இலங்கை வேந்தே ராவணா, நீ அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. பக்தியை இழிவுபடுத்தி கர்மத்தினை தவறாக புரிந்தாய். இனி நீ நல்வழி திரும்புவது இயலாது சனி. இந்த மும்மூர்த்திகளை எண்ணும் பொழுதுதான் எனக்கு கவலையாக உள்ளது. உன்னை உருவாக்கி இன்றோ நான் அவர்களின் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். மகாதேவா, இது சரிதான். அமிர்தத்திற்கு முன்பாக கிடைக்கும் விஷத்தைப் போலவே அனைத்து நன்வழிகளுக்கும் முன்பாக தீயவையும் கடந்தாக வேண்டும். ராவணனுடைய தாக்குதல்களையும் ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். இந்த சோதனைகளில் வெற்றி பெறுவது சனிக்கு எவ்வளவு முக்கியமானதோ, உனது ஒரு கர்மமானது இந்த யுத்தத்திற்கே ஓய்வளித்து விடும். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் வாழ்நாள் முழுவதும் இல்லை. நான் நிச்சயம் உன்னுடன் யுத்தம் புரிவேன். நானும் நாள் வரை உனக்கு நான் எதிரியாக இருந்தேன். ஆனால் எவன் ஒருவன் பிரபஞ்சத்திற்கே எதிரியோ அவன் எனக்கு என்றுமே நண்பனாக இருக்க முடியாது. பிறந்த பிறகு உன்னுடைய சிம்மாசனமும் பிரச்சனையில் சிக்கிவிடும். அதனால் தான் நீ இந்த தவறை செய்கிறாய் போல் இருக்கிறது.